அந்த மாமா பையனை தான் பண்ணுவான். கலைஞர் குறித்து ரொம்ப தரக்குறைவா இழிவா பேசிட்டு இருக்கான். இப்படி பேசினோடனே என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் சைட்ல இருந்து வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டா சந்திக்கணும் அதை. ஆனா என்ன தெரியுமா பண்ணுவான், நான் அப்படி என்ன பேசிட்டேன், கருத்துமே பறிச்சுட்டாங்க, அது அழிவு போச்சு, இது அழிவு போச்சு. 6 மாசம் கழிச்சு நான் ஜெயிலுக்கு போனவன், நான் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனேன். நீ எங்க மக்களுக்காக போராடி? உண்மையிலேயே ஊழல் பண்ணி சின்னம்மாவும் அம்மாவும் உள்ள கன்விக்ட் ஆனவங்க, சின்னம்மால பத்தி உருட்டினவங்க உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு தான் உள்ள வந்தாங்க. அப்படி உண்மையிலேயே ஊழல தண்டனை அனுபவிச்சு வந்த அவங்கள நீ போய் பார்த்து சின்னம்மாங்கிற அவங்க ஐயாட்ட நான் போயிட்டு பேசிட்டோமா, கட்சி அணைச்சுக்கிட்டோமாலாம் சொல்லி பேசுற. ஊழல் வழக்கு நிரூபிக்கப்படாத கலைஞர் வந்து உனக்கு ஊழல்வாதி, நிரூபிக்கப்பட்ட சின்னம்மாவும் ஜெயலலிதாவும் உனக்கு வந்து அம்மா பெருந்தகை. ஸ்டெர்லைட் விஷயத்துல வேதாந்தா கிட்ட இருந்து திமுக வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல காசு வாங்கல, அது அந்த எலக்ட்ரல் பாண்ட்லயே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல போய் திமுக எலக்ட்ரல் பாண்ட்ல ஸ்டெர்லைட் மூலமாக காசு வாங்கியிருக்குன்னு ஒரு பொய்யை நீ தெரிஞ்சே பரப்புற. இல்ல தெரியாம சொல்லிட்டுனாக்க நீ ஒரு தற்கொலை முண்டம், நீ கட்சி நடத்துறது லாய்க்கு இல்லாதவன். தெரிஞ்சே பேசுறனாக்கா பொய், நீ தற்கொலையா அல்லது தெரிஞ்ச போய் பேசுறியாங்கிறத நீயே சொன்னதான். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கச்சத்தீவு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது கலைஞர் வந்து கச்சத்தீவுக்கு எதிராக பேசுறாரு, கொடுத்தது தப்புன்னு சொல்றாரு, கொடுக்க கூடாதுன்னு அப்பவே குரல் எழுப்புறாரு. அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுறாப்ல, தீர்மானம் நிறைவேற்றிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாப்ல. அனைத்து கட்சி கூட்டத்துல நம்ம பெருந்தகை இருக்காப்ல இல்ல அன்றைய எடப்பாடி வாக் அவுட் பண்றாப்ல. வாக் அவுட்னாக்கா அதுல அப்ப நான் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இல்லனாக்கா எதிர்ப்பா நிற்கும் பொழுது அவங்க உடனே கை கோர்த்து நின்று இருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, அடுத்த 10 வருஷம் அவர் தான் ஆட்சி பண்றாரு. எமர்ஜென்சில கச்சத்தீவை தார வார்த்தை இந்திரா காந்தியை ஆதரிக்கிறாப்ல. இந்த மாதிரியான ஒரு பயந்தாங்குழிய கச்சத்தீவுக்கு எதிராக ஒன்றியிட்டே காலத்தை ஓட்டுன எம்ஜிஆர் வந்து உனக்கு பெருந்தகை. ஒன்றியத்தை எதிர்த்து பார்ப்பனையத்தை எதிர்த்து போறான கலைஞர் உனக்கு அவன் இவன் திருட முள்ள மாதிரி முடிச்சவிக்கி. நீ ரொம்ப யோக்கிய மோசரு. ஏன்டா பர்சனலா பேச போனாக்கா உன் வீட்டு பர்சனல் எனக்கு தெரியும்ல, நான் பேசணும் என்னத்துக்காக. இப்போ அவங்க வீட்லயே மூத்த பையன் ஒரு பையன் இருக்காப்ல, அந்த பையன் யாரு என்னங்கிறத கதையை நான் சொன்னாக்கா ஊர் நாரி போயிடும். அது மட்டும் இல்லாம நீ அசிஸ்டன்டா இருக்கும் பொழுது என்ன பண்ண, ஒரு பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ண, அந்த விஷயம் நான் எடுத்து விட்டேனாக்கா என்ன ஆகும். இன்னும் பல கதைகள் இருக்கிறாரு, வேணான்னு பாக்குறேன். இந்த குட்டி கதைகள் இல்ல, நிறைய ஜட்டி கதைகள் இருக்கு. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கூட யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் இருக்கிறாரு, அதே போல் ஸ்டாபகர் ஓனர் சத்யாபதி அவர்கள் இருக்கிறார். எப்படி இருக்கீங்க தம்பி? தம்பி வணக்கம் தம்பி. நீங்க மைக்க பிடிங்கி பேசினாதான் கேட்கும் தம்பி. மைக் கண்ட்ரோல் மூக்கு அங்க இருக்குது, நீ வந்து இன்னைய பேசிட்டு இருக்கிற. தேர்தல் ஒரு வழியாக சின்னம் பல கட்சிகளுக்கு இழுபறிக்கு பின்னாடி சின்னம்லாம் வழங்கப்பட்டு பிரச்சாரமும் முழு வீச்சில் போய்கிட்டு இருக்கு. இப்படி பிரச்சாரம் போயிட்டு இருக்க நேரத்தில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களோட பிரச்சாரம் தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே வருது. அது பிரச்சாரம் இல்லை, அது வந்து கதை அவதூறு தான். அது அப்படி ஒரு விஷயம்தான் வந்து விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய திருட்டு பையன் சின்ன திருட்டு பையன் அப்படின்னு. அதை பற்றி அது இன்னொரு திருட்டு பையன் உட்காந்து மக்கள் மத்தியில் பேசியிருக்கான். எனக்கு வழக்கமாக அவர் எங்கள் சேனலில் தான் நாங்கள் மரியாதை குறைவாக பேசுகிறது, மற்ற சேனலோட பேசுகிறது இல்லை. அண்ணன் சீமான் அல்லது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அப்படின்னு தான் பேசுகிறது. ஆனால் பொதுவெளியில் வந்து கலைஞர்களை குறித்து இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக பேசும்பொழுது உடன்பிறப்புகள் மாதிரி நாமளும் மிச்சர் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா நம்ம கலைஞர் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கோவம் வந்துருச்சு. அதில் பொதுவெளியில் அவ்வளோ தரக்குறைவாக, ஏன்னா அவர் மீது விமர்சனங்கிறது வேறு, விமர்சனம் வைக்கிறதா இருந்தால் தாராளமாக அது பொய்யா கூட வைங்க, விமர்சனமாக வைங்க. இல்லைங்க இது பொய்ங்க இது உண்மைங்கன்னு சொல்லி ஆப்போசிட்டில் அதே நாகரிகத்தோட விமர்சனமாக பதிலாக அது கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இவன் மட்டும் இல்லை, இந்த பேவர்சி பையன் மட்டும் இல்லை, இன்னொரு மாமா பையன் இருக்கான் அந்த கட்சியில், அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவிலையும் கலைஞர் அவர்களை குறித்து ரொம்ப பர்சனலாக தரக்குறைவாக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவனும் பேசியிருக்கான். அதனால் அப்போ இவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதைங்கிறது ஒன்றே கிடையாது, அது வந்து டூ வே, கொடுத்தா தான் திரும்ப வரும். சரிங்களா? வெறுமனே மரியாதை நான் வாங்க மட்டும்தான் செய்வேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அப்போ நாமளும் திரும்ப கொடுக்க முடியாது. அதனால் அந்த வீடியோவில் அவர் பேசின அதே ஸ்லாங்லேயே அதே லாங்குவேஜ்லேயே நாமளும் பேசலான்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள திருட்டு பையன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீ யோக்கியனாக இருக்கணும். அவர்கள் திருடர்களா இல்லையாங்கிறதுல நான் போகலை. எனக்கா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு போனாமா இல்லை டிஃபெண்ட் பண்ணுறது. இந்த தடவை தடுப்பாட்டம் இல்லாமல் அடிப்பாட்டம் தான். அதனால் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா யோக்கிய மோசர் இருக்குது சொல்கிறா பேவர்சி பையா அப்படின்னு நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு எந்த வருமானமும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை, எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. நீ எப்படி மாதம் வீட்டுக்கு 2 லட்ச ரூபா நீ எப்படி துட்டு கொடுக்குற வாடகை? இப்போ இல்லை ஏன் தமிழ் தேசியவாதின்னா வெறுமனே ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ஒரு பழைய செருப்பை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்கணுமா? நாங்கள் தமிழ் தேசியவாதிகள்லாம் ஸ்டைலாக யூத்தாக கெத்தாக நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதா? உன் காசில் இரு. ஊராங்காசில் திரள் நதின்னு போட்டு ஊராங்காசில் வாங்கியிருக்கேன். நான் என்ன தமிழ் தேசம் பேசுகிறேன். விக்னேஷ்னு ஒரு பையன் அந்த காவிரி நதி நீர் பிரச்சனையில் அவன் தீக்குளிச்சு இறந்து போனான். அந்த பையனுக்கு
மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கூட்டங்கள்லாம் போட்டு அதற்காக திறநிதி திரட்டப்பட்டுச்சு. பல கோடி ரூபாயில் திறநிதி திரட்டினாங்க. அந்த பல கோடி ரூபாய் எங்கே? மணிமண்டபம் எங்கே? மணிமண்டபம் கட்டவே இல்லை. மன்னார்குடியில் தான். அந்த பையன் மன்னார்குடி தான். ஏன்னா எனக்கும் சொந்த ஒரு மன்னார்குடி தான், திருவாரூர் மன்னார்குடி தான், எனக்கு நல்லா தெரியும். அதனால் அங்கே மணிமண்டபம் ஒன்றும் கட்டவே இல்லை. அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் நடக்கவே இல்லை. ஒரு காக்காணி நிலம் கூட அந்த காசில் வாங்கலை. ஆனால் சொல்லி வசூல் பண்ணி இல்லை, அந்த செத்து போன பையனோட சொல்லி வசூல் பண்ணி இல்லை. அந்த காசு எங்கே? அது மட்டும் இல்லை, அந்த பையனுடைய அம்மா அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கறிகஞ்சி வசூலை போட்டு அவன் ஆட்டையை போட்டு ஒரு பக்கம் வேட்ட விட்டான். இப்படியே அந்த 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 பையன் வாட் இஸ் மீன் கறிகஞ்சா புதுசாக கேட்குற மாதிரி கேட்ப பல பேர் வந்து கேட்டுட்டு அவன் கறிகஞ்சி போட்டாங்க அவன் மட்டும் கிடப்பான். அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. கறிகஞ்சி ஊற்றுனீங்கன்னாக்கா உங்கள் காலை நக்கிக்கிட்டே கீழே கிடப்பான். கறிகஞ்சி மட்டும் ஊற்றணும், அவன் தான் கறிகஞ்சி. எவன் ஒருத்தன் எதையும் எதிர்பார்க்காம கறிகஞ்சி மட்டுமே குடிச்சிக்கிட்டு காலை நக்கிட்டு கிடக்கிறான், அவனுக்கு பிறந்தா கறிகஞ்சி. அப்படியேப்பட்ட கறிகஞ்சி அவங்க அம்மாவுடைய செத்து போன விக்னேஷ் அவனுடைய அம்மா அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னன்னாக்கா பேசும் பொழுதே கண்ணில் என்னம்மான்னு சொல்லி கேட்டிருக்கான் அவன் அந்த கறிகஞ்சி. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால டாக்டர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அதே சொல்லி ஒன்றும் தெரியாது அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும், இது வந்து நிறைய செலவாகும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுடைய வாட்ஸ்அப் குரூப்களில் அந்த வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி நமக்காக உயிர் நீத்த தம்பி விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு கண்ணு சரியில்லை, அதை கண் ஆப்ரேஷன் பண்ணணும், அதை நாம தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுது இந்த கண் ஆப்ரேஷனுக்கு ஒரு வீடு தேவைப்படுது. அதனால நீங்க அனுப்பும்போது இது மட்டும் இல்லை, சொல்றவங்க கிட்ட சாதாரணமா சொன்னா தர மாட்டாங்கல்ல. இந்த திராவிட கட்சிகள் பாருங்க நம்மளுடைய தமிழ் தேசியவாதியான விக்னேஷுடைய அம்மா கண்ணை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ண கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. இந்த திராவிட ஆட்சியோட நிலைமை இது. அதனால நாம தான் கொண்டு போய் காலங்காலமா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. வண்டாம்பாலம் நடக்கிற தம்பி உனக்கு தெரியாது, வண்டாம்பாலம் தெரியாது. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அங்கே மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்ணு பிரச்சனைனாக்க வண்டாம்பாளையம் தான் போவாங்க, இலவச கண் மருத்துவமனை. அங்கே கண்ணை சரி பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. அங்கே விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், கண் ஆப்ரேஷனுக்கு காசு வரும் திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு துண்டை விரிச்சிட்டான். விரிச்சதுல வந்த காசுகளை ஆட்டையை போட்டு இவன் ஒரு பக்கம் கரை ஒதுங்கிட்டான். அப்போ மணிமண்டபம் கட்டுறோன்னா அண்ணன் காசை ஆட்டையை போட்டு பல கோடி ரூபாயில அவரு கரை ஒதுங்கிட்டாப்புல. அவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லி பல லட்சம் ரூபாயை வசூல் பண்ணி இவன் ஒரு பக்கம் ஆட்டை அந்த அந்த விக்னேஷ் பையனுடைய நினைவா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? வீர வணக்கம். இந்த ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரே ஒரு செலவா இருக்குது, குடிசுதான் இருக்குது, பாருங்கடா அதை போய் பாருங்கடா. இந்த திராவிட ஆட்சி என்ன பண்ணி வச்சிருக்கு கேட்குறானே, இந்த விக்னேஷுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இல்லை இப்போ சரி, இப்போ ராஜராஜ சோழனோ அல்லது விக்னேஷோ அவங்களுக்கு வேணும்னாக்கா உன் காசுல கட்ட வேண்டியதானே. சரி, திராவிட ஆட்சியில கட்டலை, நீ என்ன பண்ற, மாசம் 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்துருக்கில்ல, அதை எதுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா அவ்வளோ பெரிய வீட்டில் தான் நீ வாடகைக்கு இருக்கணுமா? ஒரு 15,000 20,000 கொடுத்து டபுள் பெட்ரூமும் அழகாக கிடைக்கும். அந்த பெட்ரூம் எடுத்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க வீட்டில்? அவர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், எதுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லுவோம்? ஐயோ, உன் காசுல இருந்துட்டு போலாம்யா. ஊராங்காசுல திரள் நிதியில் வசூல் பண்ணி 2 லட்ச ரூபாயில இருந்துக்கிட்டு மற்றவனை கேள்வி கேட்கக்கூடாது. பாருங்க கலைஞர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேட்கறதுக்கு சம்பாதிக்கிறாங்க வச்சிருக்காங்க. நீ சம்பாதிக்காமலே எவ்வளோ வச்சிருக்க ராஜா, உனக்கு எதுன்னு கேட்குறேன். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லை, உனக்கு எதுக்கு இவ்வளோ, உனக்கு எப்படி இவ்வளோ காசு? மாதம் 2 லட்ச ரூபா எவன் தர்றான் சொல்றா? பேவர்ஸ் இப்போயா சொல்றா, இவன் சொல்றதுல நான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து நாம் தமிழர் டைப் ஆஃப் எலக்ட்ரல் பாண்டுன்னு வச்சுக்கலாமா? ஆமா. இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கட்சியோட கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன்ட்ட வந்து ட்விட்டரில் கேட்குறாங்க இதே மாதிரி, இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்டை பற்றிலாம் பேசுறியே, உங்கள் கட்சியில் தான் வாங்குறீங்க, அதுக்கு ஒன்றே அவர் வந்து நாங்கள் திறநிதியாக வாங்குறோம், அதுக்கு வந்து வரியெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ எலக்ட்ரல் பாண்டு ஓப்பனாக போட்டாங்கல்ல, இப்போ திறநிதி எவ்வளோ நீங்கள் ஓப்பனாக போடுங்க, அது வெள்ளரிக்கை கொடுங்க பார்ப்போம், கொடுங்க. இப்போ இத்தனை வருஷமா 10 வருஷமா வாங்கியிருக்குறீங்க, எல்லாத்தையும் எங்கேருந்து இடையில ஒரு அம்மா வந்து பேசலையா, ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகலையா, பல பேர் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறான். இல்லை அது மட்டும் இல்லை, அந்த லேடியை வந்து அவன் ட்ரீட் பண்ணது சரியில்லை. சாட்டை துரைமுருகன்ற மாமா பையன் அந்த லேடி, அவங்க ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடியவங்க போல் இருக்கு. அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க சரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்பு எடுத்து அவங்க பேசியிருக்காங்க. இந்த கூப்பிட்ட மாமா அப்பா என்ன பண்ணிட்டான், இவங்க அண்ணன் பண்ண அதே மாதிரி தான். இவங்க அண்ணன் எப்படி விஜயலட்சுமி உதவி கேட்டு வரும், நடிகை விஜயலட்சுமி உதவி கேட்டு வரும் பொழுது இவன் காலைல 8 மணிக்கு போதையை போட்டு சரக்கை போட்டு அந்த அம்மா வர வச்சு ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சு பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி அவர்களுடைய மாதவிடாய் காலத்தில் கூட சும்மா விடாமல் இந்த பையன் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பீரியட்ஸ் டைமில் கூட என்னை விட மாட்டாங்க, அவ்வளோ ஒரு காம கொடூரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், தமிழ் தேசியம் சரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தொடர்படுத்தி நம்பர் பிடிச்சி உள்ளே வந்தாக்கா இவன் என்ன பண்ணியிருக்கான், ஹோட்டலுக்கு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கலந்துரையாடல் இருக்குது தமிழ் தேசியம் பற்றி, பெண்கள் விடுதலை பற்றி பயங்கரமாக கலந்துரையாடுவதற்காக ஹோட்டலுக்கு வாங்க, ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான்.
பேசும்போதே தப்பாக பேசுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்குள்ளே பல பேர் இருப்பாங்களே, எல்லாருக்கிட்டையும் இந்த பொண்ணோட நம்பரை பாஸ் பண்ணியிருக்கான். பாஸ் பண்ணிவிட்டு ஆனால் இவன் ஏதோ அந்த பிரேம்ஜி வந்து ஒரு படத்தில் அந்த என்ன படாது இன்னொருத்தர் பிரேம்ஜி கூட இருப்பாப்புல இல்லை, நகர்தானா வைபவ் ஒன்றுமே செய்யாமல் இவர் எல்லாம் பண்ணது மாதிரி பீத்திப்பாப்புல இல்லை, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான், அந்த லேடி அந்த அந்த சம்மந்தப்பட்ட பெண் இருக்காங்களா, அவங்க அப்படியாப்பட்ட பெண் கிடையாது. அவங்க நட்பாக பழகியிருக்காங்க. இவனா உள்ள ஒன்றும் நடக்கலை, ஆனால் இவன் எல்லாத்துக்கான முயற்சியும் பண்ணியிருக்கான். ஆனால் வெளியில் சுற்றி இருக்கிற எல்லாட்டுனாக்கா நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன், அது 7 நான் முடிச்சிட்டேன், நம்மளை பார்த்தோன்னே மயங்கி வந்துருச்சு, இவர் பெரிய மன்மத குஞ்சு இல்லை, பெரிய மைனர் குஞ்சு ஒரு பார்த்தோன்னே அப்படியே மயங்கி வந்து மடியில் படுத்துட்டாங்க எல்லாரும். அதனால வந்து நான் எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்புறது. இம்மெச்சூர்டு ஸ்கூல் பையன் வந்து எப்படி சின்ன பையன்ல இருந்து அடல்சன்ஸ்ல எப்படி கதை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. இதை இம்மெச்சூரா இருக்கிற ஸ்கூல் பையன் நம்ம சொன்னோம்ல, அதை இம்மெச்சூரா இருக்கிற ஸ்கூல் பையனே இந்த எக்ஸாம்பிளை கேட்டாக்கா அவனே நம்மளை திட்டுவான், என்ன எதுக்கிட்ட அவங்க கூட போய் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இம்மெச்சூர் பையன் தான் இந்த மாமா பையன். இல்லை இந்த பேவரிசி பையன் மட்டும் இல்லை, அந்த மாமா பையன் அதை தான் பண்ணுவான். இவன் பேசினோடனே அந்த மாமா பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவில் கலைஞர் குறித்து ரொம்ப தரக்குறைவாக இழிவாக பேசிகிட்டு இருக்கான். இன்னும் மேடைகளில் இன்னும் அதிகமாக பேசுவானுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கானுங்க. இப்போ இப்படி பேசினோடனே என்ன பண்ணுவானுங்க, ஆப்போசிட் சைட்லேருந்து வழக்கு போடுவாங்க. இவ்வளோ தரக்குறைவாக ஆபாசமாக பேசும் பொழுது அவங்க கட்சிக்காரவங்க சொல்லி அவங்க வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டால் என்ன தெரியுமா பண்ணுவான், இவ்வளோ வீரதரமாக பேசுகிறல, வழக்கு போட்டால் சந்திக்கணும் அதை. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவான், நான் அப்படி என்ன பேசிட்டேன் பாருங்க, கருத்துரிமை பறிச்சுட்டாங்க, அது மட்டும் இல்ல அது அழுவி போச்சு, இது அழுவி போச்சு, அது வந்து இல்லாம போச்சு, அது குறைஞ்சிருச்சு அப்படி பாப்பல. அதனால் இப்படி பேசிட்டு திரும்ப வழக்கு போட்டோம்னாங்க சந்திக்க திராணி இருக்காது அவங்களுக்கு. உடனடியாக வந்து கருத்துரிமை போச்சு, ஜனநாயகம் போச்சு, என்ன பண்ணிட்டேன் என்னையா அப்படி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு 6 மாசம் கழிச்சு நான் ஜெயிலுக்கு போனவன், நான் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போகணும், நீ எங்க மக்களுக்காக போராட பேசுறது முழுக்க அவதூறு பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கு போன மாதிரியும் இந்தி போராட்டத்துக்கு போன மாதிரியும் பேசிட்டு இருப்பான் அவன். ஒரு சாட்டை துறைமுறை. ஆமா, அவனதான் சொல்றேன். அவர் வந்து இப்ப சமீபத்துல பேசின வீடியோல கூட வந்து எந்த தகுதியும் இல்லாத சிஎம் ஸ்டாலின் பண்ணாரு. ஏற்கனவே இப்படிதான் வந்து கேரளா சிஎம்மோட ஒப்பிட்டு ஒன்று பேசி அதுக்கு பிறகு வழக்கு போட்டோன்னே இப்போ நான் என்ன பேசிட்டேன் அப்படின்னு இதே டோனில் தான் பேசுகிறேன். ஆமாம், இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியும். நீங்கள் அதான் அந்த பெண்கள் குறித்து வந்த திட்டங்களாக இருக்கும், உரிமை தொகையாக இருக்கட்டும், விலையில்லா டிக்கெட்டாக இருக்கட்டும், இப்படி நிறைய காலை சிற்றுண்டி, அப்புறம் மாணவிகளுக்கு 1000 ரூபா, அது மாணவர்களுக்கும் இப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் இவங்க என்ன பேசினாலுமே மக்கள் எடுப்படாதுங்க. முதல்ல விமர்சனம் பண்ணால் யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அது மக்களுக்கானதான். நீங்கள் அரசியலில் வந்து அதை வந்து கரெக்டாக இதுதான் உண்மை, இதுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் தரவுகளை எடுத்து வச்சு மக்களுக்கு ஏன் செய்யலை அப்படின்னு நேரடியாக ஒரு அரசியல் விமர்சனம் செஞ்சால் எல்லாருமே எடுத்துக்குவாங்க. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆமாம், இது கரெக்டு தானே, இது கரெக்டு தானேன்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து அதை பேசாமல் நீங்கள் வேற ஒன்று பேசுறீங்கன்னா நமக்கு அஜெண்டா இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தவிர்த்து நான் வேற அரசியல் கட்சி நான் இதெல்லாம் இவங்களாம் சொல்லாதானே சொல்ல வந்தேன்னா நீ அவங்கள தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்போ அதே அடி தானே உனக்கு விடுவோம். இப்போ நீ பர்சனலாக பேச போனாக்கா உன் வீட்டு பர்சனல் எனக்கு தெரியும்ல. இப்போ நான் பேசணும் என்னத்துக்காகும், நீ இங்கே இறங்கி அழைச்சினாக்க நான் அடிமட்டம் வரைக்கும் எனக்கு அழைச்சிவேன், நமக்கு தெரியாது என்ன. இப்போ அவங்க வீட்லேயே மூத்த பையன் ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் யார் என்னங்கிறத கதையை நான் சொன்னோன்னாக்கா ஊர் நாரி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீ அசிஸ்டன்டாக இருக்கும் பொழுது என்ன பண்ண, ஒரு பொண்ணை என்ன டார்ச்சர் பண்ண, அந்த விஷயம்லாம் நான் எடுத்து விட்டேனாக்கா என்ன ஆகும். இன்னும் பல கதைகள் இருக்கு ராஜா, வேணான்னு பார்க்குறேன். இந்த குட்டி கதைகள் இல்லை, நிறைய ஜட்டி கதைகள் இருக்கு என்னோட, அதெல்லாம் வேண்டான்னு தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து சின்னம் கொடுக்கறதுல வந்து இவ்வளவு தூரம் இழுத்தடிச்சாங்க, அதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசுன்னு தெரியும். இவங்க கட்சிக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இவர் வந்து அவங்கள திட்டாம திமுக இறந்து போன கலைஞர் இப்படின்னே வந்து ஒரு நெரேட்டிவ் கொண்டு போயிட்டு. இப்போ எலெக்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா களத்தில் அவங்க இல்லை இல்லை. இப்போ திமுக அதிமுக நிற்கிது, பாஜக முட்டி போட்டுக்கிட்டு இல்லை அதிமுகவில் நாங்கள் தான் வந்து திமுகவோட போட்டி போடுறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று கிளியராக சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் இடம் திமுக தான் சொல்லிட்டாங்க, இல்லை இந்தியா அலையன்ஸ் தான் ஃபஸ்ட் இடம். இப்போ 2வது இடம் அதிமுகவுக்கு பிஜேபிக்காங்கிற சண்டை தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த சண்டையில் தான் பிஜேபி லைன்லேயே இல்லை, சின்னத்தை பிடிக்கிட்டாங்க பிஜேபி, இன்னும் ஏகப்பட்ட குடசல் கொடுத்தோடனே அவங்க இப்போ லைன்லேயே இல்லை, நாம் தமிழர் லைன்லேயே இல்லை. இப்போ அதனால் எப்படியாவது லைனில் வரணும், திரும்ப லைம் லைட்டுக்கு வரணும். லைம் லைட்டுக்கு வந்தால் தான் அண்ணனுடைய ஆல்ரெடி வாங்குகிற திரள் நதிகள் வந்து ஸ்டாப் பண்ணாமல் வந்துகிட்டு இருக்கும். அப்போ திரள் நதிக்கு ஆபத்து வராமல் இருக்கணும்னாக்கா 2வது நேரடியாக சண்டைக்கு போகணும். சும்மா திமுக வந்து 2.5 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள குறைபாடுகளை சொல்கிறோன்னு நியாயமான விமர்சனத்தை ஒரு நியாயமான முறையில் வைக்கிறாப்புல அப்படின்னாக்கா அது எதிர் விமர்சனம் அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும். டேட்டாக பேசவே இல்லையா, அதான் அதை பற்றி பேசலைன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை.
அவங்க கொண்ட திட்டங்கள்லாம் சிறப்பான திட்டங்கள், மகளிருக்கு குறித்து வந்த திட்டங்கள், மாணவர்களுக்கு வந்த திட்டங்கள்லாம் மிக சிறப்பான திட்டம். அதில் ஒன்றுமே பேச முடியாது அவங்களால. அதனால என்ன பண்ணுறாப்புனாக்கா டைரக்டா பழைய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாப்புல. கலைஞர் திமுக அந்த பர்சனல் அட்டாக்குள்ளே போகிறது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டாப்புல. ஸோ அதனால என்னன்னாக்கா திரும்ப இப்படி பேசினா தான் நேரடியாக திரும்ப திமுககாரவங்க தான் சண்டைக்கு வருவான். கலைஞரை குறித்து அவன் இவன் அப்படின்னு பேசுறது, ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவன் இவன்னு பேசுறது. இப்போ இவன் பேசினோடனே, இந்த பேவர்சி பையன் பேசினோடனே இந்த கட்சியில் உள்ள மாமா பையனும் ஆட்டோமேட்டிக்காக அவன் வீடியோவில் இதே மாதிரி பேசுவான்ல, இன்னும் தரக்குறையாக பேசுவான்ல. இப்போ இதை பார்த்து கடுப்பாகிற உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே ஒரு பற்று உள்ள உடன்பிறப்புகள் இருப்பாங்களா, எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா உடன்பிறப்புகளும் மிச்சம் திங்கிறவங்க கிடையாது. இல்லை எல்லாருமே ஏதோ எம்எல்ஏ பதவி எம்பி பதவிக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களோ அல்லது ஏதாவது வேறு சில பொறுப்புகள் வாரியங்களையும் கிடைக்கணும் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படியேப்பட்ட நபரும் எல்லாரும் நம்ம இட போட்ட முடியாது. ஒரு சில உணர்வாளர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களோட ஏரியாக்குள்ளே இந்த பேவரிசி பையலோ இந்த மாமா பையலோ அவன் வந்து ஒரு வாக்கு சேகரிக்க போகிறாங்கனாக்கா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றி கட்ட விளக்க மாத்திரம் 4 இழுப்பு எடுப்பாங்கல்ல. ஏன்னா கட்ட விளக்கம் மாடு ரொம்ப விலை வருதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை வன்முறையில் ஈடுபடக்கூடாதுல்ல. நாம ஈடுபட போகிறது இல்லை. ஒருவேளை அவங்க ஈடுபட்டாங்கனாக்கா அதுக்கு தான் இவங்க ரூட்டை போடுறாங்க. நேரடியாக என்கிட்ட சண்டைக்கு வா, சண்டைக்கு வந்தாங்கன்னா வெளில சொல்ல முடியும். பாருங்க, ஆமா பேச முடியல, இப்படி சண்டை போட்டாதான் பாருங்க நான் திமுக நேரடியாக எதிர்க்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்டையும் ஒரு மீட்டரை போட்டுக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த சில அடிமுட்டாள்கள் இருப்பாங்க. திமுக தான் வந்து ஈடம் கிடைக்காம போனதுக்கு திமுக தான் காரணம், அல்லது கச்சத்தீவு போனதுக்கு திமுக தான் காரணம், இப்படி சில அடிமுட்டாள்கள் பேசி கொண்டு இருப்பார்கள். அவங்கள ஈஸியாக நீங்கள் பாருங்க, திமுகவை அட்டாக் பண்ணுறேன், ஈழம் குறித்து பேசுகிறேன், கச்சத்தீவு குறித்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் இவரு அவங்ககிட்ட வந்து காசு ஆட்டையப்பட முடியும். அதனால ஒரு டிராமா தான் என்னன்னா, இது அவரோட யுக்தி என்னன்னா, இப்போ இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பேசுகிற பேச்சு தான் இது. புதுசாக வந்து ஆப்போசிட்டில் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த இப்படி பேசினா நம்மகிட்ட 300 பேராவது இருப்பான், ஓட்டு போடுவான். அதை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பேச்சு. இப்போ இல்லை ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறாப்புல, ஊழலை பற்றி பேசுகிறாப்புல, ஆனால் பிஜேபி பற்றி பேசவே இல்லையா? இல்லை அதான் இப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறப்பையும் தேர்தல் பரப்புரையில் போய் வேதாந்தா குழுமத்திட்டு இருந்து திமுக வந்து எலக்ட்ரல் பண்ணல காசு வாங்கிச்சு. பச்சை பொய் இல்லை இது. அந்த மாதிரிலாம் பிஜேபி வாங்கியிருக்குல்ல, அதை பேசவே இல்லையா? இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல 6500 கோடி ரூபா, 10,000 கோடி 6500 கோடியா, அது நிறைய அது போயிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா பிஜேபி வாங்கியிருக்குது, ஸ்டெர்லைட்ல வாங்கியிருக்குது. இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அது விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்க நடிக்காதீங்க, சைடில் விட்டுருங்கன்னு சீமானே சொன்னாராம் சாட்டைட்ட அப்படின்னு அவனே சொல்லியிருக்கிறான். அப்ப அவங்கள பத்தி பேசக்கூடாது. இன்னொன்னு லைம் லைட்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்டை தக்க வைக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் எடுத்துருக்க அந்த இதுதான் கலைஞர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இந்த ஸ்டெர்லைட் விஷயத்தில் வேதாந்தா கிட்டேருந்து திமுக வந்து எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்கலை, அது அந்த எலக்ட்ரல் பாண்ட்லேயே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல போய் திமுக எலக்ட்ரல் பாண்டில் ஸ்டெர்லைட் மூலமாக காசு வாங்கியிருக்குன்னு ஒரு பொய்யை நீ தெரிஞ்சே பரப்புற, சரிங்களா? இல்லை தெரியாமல் சொல்லிட்டேனாக்கா நீ ஒரு தற்கொலை முண்டம், நீ கட்சி நடத்துறது லாய்க்கு இல்லாதவன். அதனால் தெரியலனாக்கா நீ ஒரு தற்கொலை, தெரிஞ்சே பேசுகிறனாக்கா பொய். நீ தற்கொலையா அல்லது தெரிஞ்ச பொய் பேசுறியாங்கிறத நீயே சொன்னதான். 2 ஆப்ஷன் இருக்குது, தற்கொலையா அல்லது பொய் சொல்றியாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இப்போ தெரிஞ்சதான் சொல்கிறாப்புல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் வதந்தியாக இங்கே பரப்புறாப்புல. அப்போ உண்மையிலேயே இந்த எலெக்ஷனில் போட்டி போடுற பிஜேபி அவங்க எலக்ட்ரல் பாண்டில் சொன்னது மாதிரி அவங்க நேரடியாக வாங்கியிருக்காங்க, எலக்ட்ரல் பாண்டில் எக்ஸ்போஸும் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், பிஜேபி இவ்வளோ சரி திமுக வாங்கிருக்குன்னு ஒரு பொய் சொல்கிறீங்களே, அங்கே ஒரு உண்மையை சொல்ல சேர்த்தாப்புல ஒரு உண்மையும் சொல்லு. பிஜேபி பாருங்க இவ்வளோ வாங்கியிருக்கு, திமுகவுக்கு போகிறது மாதிரி பிஜேபிக்கும் போடாதீங்கன்னு சொல்ல. மாநாடுக்குள்ள எதிரி இல்லை திமுக அதிமுகங்கிறது பங்காளி சண்டை, நீ தானே சொன்ன. அப்போ பங்காளிகள் வாங்கினாங்கன்னு போய் சொல்றியா? அப்போ பங்காளிகளை பற்றி நீ இப்படி தான், அப்போ இப்போ பங்காளிகளை பற்றி இப்போ இப்படி தான் சொல்லுவாப்புல இருக்கு. அவங்க உடம்பங்காளிகளாக இருந்தால் கூட, சொந்த அண்ணந்தங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணாத பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சண்டை போடுவாப்புல போட்டு, சண்டையை முட்டுடுவாப்புல இருந்த பேவரிசி பையன். அப்போ இதில் இந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்தில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி நீட்டு பற்றி பேசும் பொழுதும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாப்புல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன சொல்கிறாப்புல, நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் என்கிட்ட இருக்குன்னாப்புல, நீ அவங்க காட்டல. ஏன்னா நீட்டு வரும்பொழுது அதை எதிர்த்தவங்க திமுககாரவங்க எதிர்த்து கலைஞர் பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்திலையும் பேசும்பொழுது நீட்டுன்ற ஒன்று வரும்பொழுது நீட்டுங்கிற ஒன்று தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்குள்ள சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எல்லாருக்கும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணாம்னாக்கா அதை நீங்கள் பேசலாம், அதை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்புனீங்கன்னாக்கா கவர்னர் கையெழுத்து போடுவார்,
ஆர்.என். ரவி மாதிரி கிடையாது. ஆக என்ன அப்படின்னா கலைஞர் இந்தியா முழுக்க வேணாம் தான் பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியா முழுக்க வேண்டாம்னா திமுக பேசினாங்க. எல்லா கருத்தையும் பேசும்போதும் அப்படிதான் பேசுறாங்க. அப்ப சரி எந்த கருத்தை பேசினாலும் இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் திமுக பேசுது. அதை வந்து இதுக்கு மட்டும் நீங்க பேசுறீங்கன்னா அப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்கேருந்து அனுப்பி வைக்கப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்குறாங்க. இதுதான் நடந்தது. அப்போ கலைஞர் வந்து நீட்டுன்னு வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான வேலையை செஞ்சு தமிழ்நாட்டில் வரவிடாமல் தீர்மானம் நிறைவேற்றி வச்சு இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இதை வரவேற்றது யாருனாக்கா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட அவங்க உள்ளே இல்லை. எடப்பாடி வந்தவன தான் அந்த நீட்டு உள்ள வருது எடப்பாடி மூலமாக. இதை உனக்கு பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லாமல் என்ன பேசுறாப்புனா, எடப்பாடி இருந்த பொழுது வந்த நீட்டை கலைஞர் நீட்டை வரவேற்று கடிதம் எழுதினார் அப்படின்னு ஒரு அதாவது எடப்பாடி வந்து தப்பு பண்ணல, கலைஞரே ஆதரிச்சிருக்காரு, எடப்பாடி ஆதரிச்சா என்ன அப்படி நீட்டை வரவேற்று எனக்கா இன்னைக்கு திமுக நீட்டை எதிர்க்குது. ஆனா நீட்டு வரும்பொழுது திமுக ஆதரிச்சிச்சு அப்படின்னு இவர் சொல்றாப்ல. டாலிங்க எடப்பாடி டாலிங்க தப்பா பேசாதீங்க, அதனால தப்பா பேசாதீங்க. அதனால வந்து நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப கடிதம் இருக்குன்னு சொல்றதுங்கிறது வேற. யாரோ சொன்னாங்க கார்ல வரும்பொழுது அதை கேட்டு வந்து பேசிட்டோம்னு சொல்லலாம். ஆனா நீ கூட என்ன சொல்றனாக்கா அந்த கடிதம் என்கிட்ட இருக்குங்கிற. இப்ப கடிதம் இருந்துச்சுனாக்கா எடுத்து பப்ளிக்ல காமிக்க வேண்டியதானே. ஏன் காமிக்கல? எனக்கு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப இல்லாத ஒரு கடிதத்தை வரவேற்காத ஒரு நீட்டை வரவேற்று எழுதினார். அந்த கடிதம் என்கிட்ட இருந்து பச்சையாக உன்னால பொய் சொல்ல முடியுது. நீட்டை உண்மையிலேயே வரவேற்ற எடப்பாடி அதை எதிர்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பேசல. அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டு உண்மையிலேயே வாங்கின பிஜேபி விட்டுட்டு வாங்காத எலக்ட்ரல் பாண்ட்ல ஸ்டெர்லைட் கிட்ட வாங்காத திமுகவை காசு வாங்கியிருக்குன்னு நீ சொல்ற. இதே மாதிரி பல விஷயம். அண்ணன் இதெல்லாம் வந்து லேட்டரா வந்தது. ஆரம்பத்திலேயே பிஜேபிக்கு ஓட்டு கட்டவர் தான் நம்ம அண்ணன். மோடிக்கு ஓட்டு கட்டவர் தான். அந்த 1.5 லட்சம் கோடியை வந்து அடைச்சு மேலும் 1.5 லட்சம் கோடியை எக்ஸ்ட்ராவா டெபாசிட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னவர். அப்ப இந்த பொய்யை எப்படி சொல்ல முடியுது உங்களால? இப்போ அவங்க பண்ண தவறுகளை மறைக்கிறதுங்கிறது வேறங்க. இப்போ இந்த குஜராத் கலவரம் குறித்து மோடி நம்ம கேள்வி எழுப்புறோம், அமித்ஷாவை கேள்வி எழுப்புறோம்னாக்கா இல்லைங்க அவங்க பண்ணலைங்க அப்படி என்னங்க ஆதாரம் இருக்கு? இது வேற டிஃபெண்ட் பண்றது. இது பிஜேபிக்காரன் பண்ணுவான். அண்ணன் ஒருபடி மேல போய் பிஜேபியையும் ஓவர்டேக் பண்றாப்லங்க. டெபாசிட் 1 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டாப்ல, மேல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா டெபாசிட் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான பொய். கடன் அடைக்கவும் இல்லை, அப்படி அடைக்கவும் முடியாதுங்க. உலக வங்கியில அவங்க வாங்கினதை அப்படியே கொண்டு போய் அடைச்சுலாம் ஒண்ணு பண்ண முடியாது. டெபாசிட் பண்ற உலக வங்கிங்கிறது இவங்க நினைக்க மாதிரி இந்தியன் மாரியாத்தா பேங்க்லாம் கிடையாது. அப்படிலாம் போய் அடைச்சிட்டுலாம் நிற்க முடியாது, செலான் வாங்கி ஃபில் பண்ணலாம் நிற்க முடியாது. அப்ப என்ன எதன் அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நீ பேசினா இல்ல இல்ல. அப்ப உண்மையை பேசுறதுக்கு நீ வரல. மக்கள் வந்து விழிப்படையாம இருக்காங்க, விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து உண்மை போய் சேரல. மோடி வந்து பயங்கரமான நல்லவர், கெட்ட விஷயத்த வந்து செஞ்சு வச்சிருக்காங்க, பேசி வச்சிருக்காங்க. கலைஞர் வந்து கெட்டவர், நல்லவர்னு பேசி வச்சிருக்காங்க. அந்த உண்மை எனக்கு தெரியும். அப்போ உண்மையை நான் பேச போறேன் அப்படின்னு வர்றாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வருவோம். நம்ம ஏதோ ஒன்று படிப்போம், அதுலேருந்து சில புரிதல்களை மாற்றிப்போம். அப்போ ஆதாரத்தை காமிப்போம். அந்த பாருங்க இந்த புத்தகத்தில் இந்த ஆதாரம் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல இப்போ ராமாயணத்தில் என்ன இருக்குது, இந்த பாருங்க சீதா வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, ராமன் பண்ணியிருக்காரு, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறோம். அஃபிஷியலாக கவர்மெண்ட்டினுடைய யூனியன் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருக்குது, பிஜேபியினுடைய வெப்சைட்லையும் இருக்குங்க போன்ற ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறோம். இப்போ நீயும் அதே மாதிரி வந்து சொல்கிறனாக்கா நீ ஆதாரத்தை காமிக்கணும்ல. 1.5 லட்சம் கோடி எங்கே அடைச்சாரு, ஆதாரம் எங்கே? மேலும் 1.5 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணாரு, அதற்கான ஆதாரம் எங்கே? இது திமுக ஸ்டெர்லைட்டிடம் வந்து எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்குனாக்கா அந்த ஆதாரம் எங்கே? நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் என் பேக்கெட் இருக்குன்னு சொன்னியே அந்த கடிதம் எங்கே? அப்போ உண்மையிலேயே தவறு செஞ்ச எங்க 11 எம்எல்ஏ 11 எம்பிக்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தா, அதிமுக எம்பி 10 பிளஸ் அன்புமணி ராமதாஸ் பாமக 1 11 பேர் அன்னைக்கு கூட்டணியில் இருந்தாங்க. இந்த 11 பேர் போட்ட ஓட்டுனால தான் விவசாய சட்டம் வந்து மசோதா சட்டமாக மாறுது. அப்புறம் சிஏஏ மசோதா சட்டமாக மாறுது. இந்த 11 பேரும் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கனாக்கா இந்த விவசாய சட்டம்னு ஒன்று நிறைவேறி இருக்காது, தோற்கடிக்கப்பட்டு டஸ்ட்பினுக்கு போயிருக்கும். அதே மாதிரி தான் சிஏஏவும். அதில் வந்து குரல் வாக்கெடுப்பு வேணும்னு கேட்டது திமுக, கேட்டது எம்பி திருச்சி சிவா. அதை ஒரு பதிவு பண்றாரு, இதை வந்து குரல் வாக்கெடுப்புல எடுத்து எவ்வளவு நம்பர்ல வருதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோன்னு கேட்டது திமுக. ஆனா அதை எதிர்த்து ஒரு எதுவும் சொல்லல இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன்னா விவசாய சின்னம், விவசாய இதுல சின்னத்தை பிடிங்கிட்டாங்க, நானே ஒரு விவசாயி அப்படிலாம் பேசுறாப்ல. இல்லை விவசாய சட்டத்தை கொண்டு வந்த 11 பேர் யாரும் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காப்லையா? நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த 11 பேர் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன், அவங்க யார் என்ன அவங்களோட பின்புலம் என்ன எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குல்ல. ஏன்னா நீ தான் விவசாயிங்கிற, விவசாய சின்னம் வாங்கிட்டு தான் இருக்குங்கிற, நீ தான் எல்லாரையும் வந்து எதுக்கு படிக்க போறீங்க,
வாங்க ஆடு மேய்க்க வாங்க, மாடு மேய்க்க வாங்க, சாணி எல்ல வாங்க அப்படின்னு சொல்ற. அப்ப நீ தானே இதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். இல்ல அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றமா, இந்த கட்சியும் இங்க இருக்கக்கூடாது. இது வரைக்கும் இந்த எரிச்சிக்கெல்லாம் தப்பா, எல்லா கட்சியும் தப்பா இருக்குது. நான் ஒரு புரட்சி பண்றேன், புது ஆட்சி மாற்றம் பண்றேன் அப்படின்னா நான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறேன் அப்படின்னா எந்த கட்சியும் எதிர்க்க கூடாது, இதெல்லாம் பேசணும்ல. அப்போ செய்யாததை திமுக செஞ்சதுன்னு பொய் சொல்ல வேண்டியது, செஞ்ச பிஜேபி அதிமுகவும் மறைக்க வேண்டியது. அப்போ உனக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தமிழ் மக்கள், தமிழ் தேசியம், இந்த மக்களை நான் பயங்கரமாக புரட்சி செஞ்சு ஒரே நாளில் அப்படியே புளித்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீ அவங்ககிட்டயே காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ராஜா. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுக்கு தான். இப்போ ரீசெண்டாக அம்மையார் சின்னம்மா அவர்களை ஆட்சி பொறுப்பேற்க விடாம பண்ணது பாஜக தானே அப்படின்ற மாதிரி. அந்த சின்னம்மையார் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஏதோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காங்களா, இல்லை தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்தவங்களா, தமிழ் தேசியத்துக்காக இறங்கி போராட்டம் பண்ணி சிறை சென்றவர்களா அந்த சின்னம்மா? இந்த சின்னம்மாவோட பங்களிப்பு பண்ண அந்த தமிழ் அம்மாவோட பிஏ வந்திருக்காங்க, அவ்வளவுதானே இருந்துங்க. வேற ஏதாவது இந்த தமிழ் சமூகத்துக்கு எதுவும் பண்ணலையா அவங்க? அல்லது தமிழ் சமூகத்துக்கு நல்லது பண்ணிருக்காங்க, பண்ணாம இருந்தாங்கல்ல, அதுதான் எம்ஜிஆர் மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தாங்கல்ல, அதுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. இப்ப இவங்க சொல்றப்ப அம்மையார் சின்னம்மா அப்படிங்கிறாரு. ஆனா கலைஞரை பத்தி பேசும்போது மட்டும் இப்படி வருது. இதுதான் ஒண்ணும் இல்ல. இந்த பார்ப்பனிய அடிவருடிகள், பார்ப்பனிய கைக்கூலிகள், பார்ப்பனியத்துடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வதந்தி பரப்பும் பொழுது கலைஞருக்கு எதிராக வதந்திகளை பரப்புவாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு எதிரான உண்மைகளை கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ கலைஞர் எல்லாரும் இந்த மாதிரி பேசி பேசி என்ன ஒன்று சேர்த்துருக்காங்கன்னா, கலைஞர் அப்படின்னாக்கா அவர் ஏதோ ஒரு 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 மோக பித்து பிடிச்சவர், அவர் பயங்கரமாக மோக பித்து பிடிச்சவர், பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஊழல்வாதி இப்படிலாம். ஆமாம், இந்த சர்க்காரியா கமிஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஊழல் பண்ணி சின்னம்மாவும் அம்மாவும் உள்ள கன்விக்ட் ஆனவங்க, சின்னம்மாவில் பத்தி உருட்டினவங்க உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளில வந்தாங்க. அப்படி உண்மையிலேயே ஊழலை தண்டனை அனுபவிச்சு வந்தா அவங்கள நீ போய் பார்த்து சின்னம்மாங்கிற, அவங்க ஐயாட்ட நான் போயிட்டு பேசிட்டோமா, கட்சி அணைச்சு வைக்கிட்டோமாலாம் சொல்லி பேசுகிற. அப்போ எந்த ஊழல் வழக்குமே தண்டனை ஊழல் வழக்கில் நிரூபிக்கப்படாத கலைஞர் உனக்கு ஊழல்வாதி, நிரூபிக்கப்பட்ட சின்னம்மாவும் ஜெயலலிதாவும் உனக்கு அம்மா பெருந்தகை. இப்போ இவர் எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, இந்த கச்சத்தீவு பேசிட்டு இருக்காங்க இல்லை, கச்சத்தீவு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது கலைஞர் கச்சத்தீவுக்கு எதிராக பேசுறாரு, கொடுத்தது தப்புன்னு சொல்றாரு, கொடுக்கக்கூடாதுன்னு அப்பவே குரல் எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுறாப்புல, தீர்மானம் நிறைவேற்றிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாப்புல. அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம பெருந்தகை இருக்காப்புல இல்லை அன்றைய எடப்பாடி வாக் அவுட் பண்றாப்புல. அது எப்படி கச்சத்தீவுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது நீங்கள் கட்சிங்கிறது வேற, கச்சத்தீவை மீட்கணும்ல, கட்சித்தீவை மீட்கிறதுக்கு நான் அந்த அனைத்து ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போகணும்ல, வாக் அவுட் பண்றாப்புல. வாக் அவுட்னாக்கா அதில் அப்போ நான் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். அடுத்த 74 75ல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது எதுக்கு? இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. ஆமா, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு இல்லைனாக்கா எதிர்ப்பா நிற்கும் பொழுது அவங்க கூட நீ கை கோர்த்து நின்றுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, அடுத்த 10 வருஷம் அவர் தான் ஆட்சி பண்றாரு. 77 இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் தானே இருக்காரு. இதோட 75ல எமர்ஜென்சியில கச்சத்தீவை தாரை வார்த்தை இந்திரா காந்தியை ஆதரிக்கிறாப்புல அவரு. ஆமா, அது மட்டும் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தேசிய கட்சி அறிவிச்சதும் அப்பதான். நீ இந்த மாதிரியான ஒரு பயந்தாங்குழிய கச்சத்தீவுக்கு எதிராக ஒன்றிக்கிட்டே காலத்தை ஓட்டுன எம்ஜிஆர் உனக்கு பெருந்தகை. இங்க உள்ள கவர்மெண்ட் சொத்தை பூரா அவருடைய பெண் பித்து காரணமாக, பெண் ஆசை காரணமாக, மோகத்தின் காரணமாக நீ அதற்காக ஒத்துழைத்த பெண்களுக்கு கவர்மெண்ட் இடத்த பூரா எழுதி கொடுப்ப. இப்படியாப்பட்டவரும் உனக்கு பெருந்தகை. இதெல்லாம் எதிர்த்து இங்கே ஒன்றியத்தை எதிர்த்து பார்ப்பனையத்தை எதிர்த்து போறான கலைஞரும் உனக்கு அவன் இவன் திருட முல்லை மாதிரி முடிச்சவிக்கி. நீ ரொம்ப யோக்கிய மசுரு ஏண்டா பேவரிசி பையா. இப்போ ஆனால் அவருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து கட்சியில் சேர சொன்னிச்சு அப்படின்லாம் இப்போ சமீபத்தில் பேசி. இல்லை, அது உண்மைதான். இதுல ஒரே ஒரு மேட்டர் தான். இவர் பயங்கரமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆள் கிடையாது, சரிங்களா. இவர் நேரடியாக திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதனால அதிமுக ஆதரவு, பாஜக ஆதரவு உண்டு. அவரு மட்டும் இல்லை, திமுக எதிர்கட்சி எல்லாமே இங்க ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி தவிர எல்லாமே எதிர்கட்சி தான். அதனால அவர் இதுவரைக்கும் மறைமுக பிஜேபி ஆதரவாளராக இருந்தார். ஒன்லி திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற லெவலில் பிஜேபி எக்கச்சக்கமாக ஆர்எஸ்எஸ் பணத்தை கொடுத்து அவரை உட்கார வச்சு பேச வச்சுச்சு. இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னாக்கா அவரே பேசியிருக்காப்புல, நுழலும் தன் வாயால் கெடுங்கிறது மாதிரி ஆமையும் தன் வாயால் கெடும். எங்கள் அப்பா சங்கரப்பா திருச்சியில் இருக்காரு, அவர் தான் சொன்னார், திருச்சிக்கு பக்கத்தில் தான் ராமாயணம் போர் நடந்துச்சுன்னு தான் பேசியிருக்காப்புல, மகாபாரத போர். அப்போ சோறு கொண்டு கொடுத்தவரும் நம்ம தமிழர்கள் அப்படிலாம் பேசியிருக்காப்புல. சரி, யாரா அந்த சங்கரப்பா நடத்த பார்த்தோம்னாக்கா ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸு,
சங்கரப்பா ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ். ஆர்எஸ்எஸ் பீஸ் கூட உனக்கு இப்போ தொடர்பு அப்படிதானே இருப்போம். அவர் A1A2 ஜெயிலு வச்சுக்கலாம். ஆர்எஸ்எஸ்ல சங்கரப்பா. அதனால மறைமுகமா இது வரைக்கும் பிஜேபி ஆதரிச்சிருந்தாப்புல. இந்த எலெக்ஷன்ல நேரடி ஆதரவு பிஜேபிக்கு தேவை. இது முக்கியமான எலெக்ஷன்ல. ஏன்னாக்கா வட இந்தியா முழுக்க பிஜேபி அவுட்டு, துரத்தி அடிக்கிறேன். நம்ம ஊராவது பரவாயில்ல சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க. வட இந்தியாவில் துரத்தி லிட்டரலாக வேட்டையை உருவி விட்டு அடிக்கிறாங்க. வேற வழி இல்லை. இவங்க சொன்னால் 400 சீட்டுலாம் இல்லை, டோட்டலாக அவுட்டு. நான் சொல்கிறது அவுட்டு, டோட்டல் அவுட்டு. ஆமாம், வாஷ் அவுட்டு. அதனால் இங்கே வர்ற 1-2 சீட்டு கூட அவங்களுக்கு தேவைப்படுது. எப்படியாவது இறுக்கி பிடிச்சி நம்ம பெரும்பான்மை இல்லாமல் இருந்தால் கூட ஜஸ்ட் வின்னாவது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 1-2 சீட்டாவது கவர் பண்ணணும், எப்படியாவது ஓட் பேங்கை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபிலாம் இது பாமகலாம் மிரட்டி தான் உள்ளே வர வச்சுருக்காங்க. அதே மாதிரி சீமானையும் கூப்பிட்டு, ஐயா மறைமுகமாக நீங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுத்தோம், இப்போ நேரடியாக எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை, நீங்கள் நேரடியாக கூட்டணி வைக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் திராவிட எதிர்ப்புன்னு பேசி தான் கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கீங்க, நானும் அப்படி தான் பேசி கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கேன். அப்போ நம்ம LHS 6HS நம்ம கம்பைன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இல்லைங்க, நேரடியாக வந்தாக்கா இங்கே தமிழ்நாட்டில் புரட்டை எடுத்துருவாங்க, அதனால நேரடியாக வேண்டாம், வழக்கம் போல நான் மறைமுகமாக இருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு. எப்படி தரேன்னு அதை மட்டும் பாருங்க. இப்போ அது உடன்பாடு இல்லை அவங்களுக்கு. நேரடியாக வா அப்படின்னு அழுத்தம் இல்லை, இல்லை நான் மறைமுகமாக இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு. நேரடியாக வந்தால் எவனும் மதிக்க மாட்டான், அதனால அவர் வேண்டாங்கிற. ஒட்டுமொத்தமா இவர் அரசியல் மாற்றம் சொன்னதே நான் யாரு கூடவும் கூட்டணி வைக்க மாட்டாங்கிறத மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது லட்சியமா நினைச்சிட்டு இருக்காரு. தன்னோட வாழ்நாள் லட்சியமா செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது அதுதான் வச்சிருக்காரு. அதுவும் போச்சுன்னா நாம் தமிழ் காலி ஆயிடும். இல்லை, ஏற்கனவே காலி வச்சுக்கிறது விஷயம். இப்போ அதனாலனாக்கா இவங்க ஒத்து வரலன்னொடனே மறைமுகமாக சின்னத்தை பிடிக்கிட்டாங்க. சின்னத்தை பிடிக்கிறது பிஜேபி தான். அந்த பிடுங்கின கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது பிஜேபியிலேருந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். இது அவங்கள விட்டு தான் சின்னத்தை இவங்களுக்கு முன்னாடி அவங்க சைன் பண்ண சொல்லி அப்ளை பண்ண சொல்லி சின்னத்தை பிடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னம் வருமா வராதா, இந்த சின்னம் அந்த சின்னம் இந்த சின்னமும் கிடைக்க விடாமல் கடைசியில் அண்ணனுக்கு வர ஒரு சின்னத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இவர் லேட்டாக போய் அப்ளை பண்ணது, உரிய நேரத்தில் அவர் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தை தலைவன் போயிட்டு பணமரத்துக்கு கீழே அடிடஸ் ரீபோக் சூலாம் போட்டுட்டு பணப்பால் குடிச்சிட்டு இருந்தாப்ல. ஸ்டாலின் விமர்சனம் பண்றது, ஸ்டாலின் மிமிக்ரி பண்றது, சின்னத்தை விட்டுவிட்டு ஸ்டாலின் விமர்சனம் பண்றதா நீங்க பெருசா இருந்துச்சு, நட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப திருமணனை பத்தியும் வைகோ பத்தியும் பேசி திருமணம் வாங்கிட்டே இருந்தீங்க. அவர் கரெக்டா டாக்குமெண்ட் வச்சிருந்தாரு, அவர்கிட்ட நியாயம் இருந்தது, போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினாரு, கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நீனு போனில்ல, உனக்கு கிடைச்சிருக்கும்ல, அப்போ உனக்கு தரவு இல்லை, நீ உண்மையா இல்லை, அவ்வளவுதானே. அண்ணனுக்கு ஒன்லி வரவும் தரவு கிடையாது, தரவு உண்டு. சசிகல் போய் பேசுறாப்ல, சேர்த்து வைக்கிறேன் நான் நினைக்கிறேன், நீ 3 பேரும் தனித்தனியா இருக்க கூட எல்லாம் ஒன்னா இருக்கணும், தரவு வேலை தானே அது. அப்போ லேட்டா போய் அப்ளை பண்ணதுனாலதான் அவருக்கு சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா திரும்ப வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அதனாலதான் சின்னத்தை அவங்க பிடுங்கினது. வர நேரடியாக வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பிடுங்கினாங்க. திரும்பவும் என்ன டீல்னாக்கா, சரி பிடுங்கிட்டீங்க பரவாயில்ல, நாங்கள் இதை வச்சு ஓட்டிக்கிறோம், நான் இப்போ திரும்பவும் திமுக எதிர்ப்பு கையில் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காசு வாங்கியிருக்காப்புல. திமுக எதிர்ப்பு அண்ணாமலை பக்கம், குறிப்பாக அண்ணாமலை பக்கம் போகக்கூடாது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக அண்ணாமலையை பேசக்கூடாது, அண்ணாமலைக்குள்ள இமேஜ் அப்படியே வச்சிருக்கணும், ஹோல்டு பண்ணணும். நீங்கள் நேற்று பேசுகிறப்ப எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல் தான் பேசிப்பா. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை என்ன தம்பி அவர் பேச ஒரே ரத்தம். அதாவது இவர் சீமான பேசிதான் அவர் பிரியாணி வைக்கிறாராம், மாறி மாறி புளி வைக்கிறாங்க பாரு. தனியா விளையாடுகிறா போய் எண் மக்கள் என்னோட அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நான் தான் டாப்ல 15 வருஷமா நான் பேசுன அரசியல் தான் எடப்பாடி பேசுறாப்புல, நான் பேசுனதுதான் கனிமொழி பேசுறாங்க, நான் பேசுனதுதான் அண்ணாமலையும் பேசுறாப்புலன்னு நம்ம பேசுனதை ஒத்துக்கிட்டாப்புல. நம்மளுக்கு தேவை அதுதான். நீ ஏடிஎம்கே சப்போர்ட்டு, நீ பிஜேபி சப்போர்ட்டு, நீ ஒரு RSS காரன் அப்படின்னு சொன்னோம்ல, ஒத்துக்கிட்டாப்புல. அதனால இதுக்கப்புறம் எங்கேயாவது பிஜேபி மோடின்னு சொல்லி வேணா லைட்டா விமர்சனம் பண்ணுவாப்புல. அண்ணாமலையோட பேரை நேரடியா டீக்ரேட் பண்றது மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாப்புல. ஒண்ணு திமுகவை அடிமட்டம் வரைக்கும் இறங்கி ரொம்ப இழிவான தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும். இதுதான் அவர் கொடுத்துருக்க அஜெண்டா. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி பேசணும் எடுத்து பாருங்க எலெக்ஷன் கேம்பெயினில். இதுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் தொடரும். அந்த ஆடியோவில் கூட வந்து திருச்சி சூர்யா அவர்கள் ஆமா, இதுக்கப்புறம் அண்ணன் சொல்லிட்டாப்ல, பிஜேபி தொடக்கூடாதா தம்பி, இதுக்கப்புறம் ஒன்லி டார்கெட் திமுக தான், நம்மளோட டார்கெட் ஒன்லி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இன்னும் நிரூபிச்சு அவங்களே எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு நேரம் எங்கள் பார்வையாளர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்தை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி.